Hi Hermes, today பார்க்க போகிறது Triang FF I Revenged Mine, Baby Boy Husband, Family Part 3. ட்ரியாங் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா வைன் பாட்டிமா மினி 3 பேரும் ஒரு ஸ்டாச்சு போல் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க தங்களோட லிவிங் ஏரியாவில். வைனுக்கு அழுகையாக வருது. பாட்டி, எங்கேருந்தோ இவன் என் லைஃப்குள்ளே வந்து என்னை ரொம்ப படுத்துனான் பாட்டிம்மா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க. அதுக்கு பாட்டிம்மா, இங்கே பாரம்மோ, இவங்க பணக்காரவங்களாக இருக்கலாம், என்ன பண்ணிட முடியும் நம்மளை, நீ எதுக்கும் கவலைப்படாத. அவன் 21 ஏஜ் பேபி பாய், அவனுக்கு என்ன தெரிய போகிறது ஃபேமிலியை பற்றி, மேரேஜை பற்றி. சும்மா அப்படி தான் உருட்டிட்டு கத்திட்டு கிடப்பான். விடுத்தலைவனை, அவன் என்ன பண்ணிடுவான் என்னையும் மினியும். ஃப்ரீயாடு பேபி, போய் நீ உன்னோட ரூமில் ரெஸ்ட் எடு, டின்னர் ரெடி பண்ணிவிட்டு நான் வர்றேன். மார்னிங்லேருந்து நீனும் மினியும் சாப்பிடல. இந்த சில்க் சாரீ ஜுவல்ஸ்லாம் கலட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டுட்டு செத்த நேரம் ரெஸ்ட் எடு, நானும் மினியும் டின்னர் ரெடி பண்ணிவிட்டு உன்னை கூப்பிட வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைனுக்கு பயமாக இருக்குது. என்ன பாட்டி சொல்கிறீங்க? அவன் இவ்வளோ அக்ரெசிவாக பேசிட்டு போகிறான். அவன் பார்க்க 21 ஏஜ் பையன் மாதிரியாக இருக்கான். வீணாக போனவன் எவ்வளோ பெரிய பிள்ளையாக இருந்துக்கிட்டு என்னை இந்த பாடு படுத்துகிறான். இது தெரிஞ்சிருந்தா நான் பாட்டுக்கு அந்த காலேஜில் வேலைக்கு போகாமல் வீட்லேயே இருந்திருப்பேன். ஐயோ, ஜூனி நீ எவ்வளோ கேவலமாக நினைப்பாருன்னு தெரியல. என்னோட மேரேஜ் அட்டன் பண்ண வந்தால் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்லாம் என்னை என்ன நினைப்பாங்க? வெளியில் போகவே எனக்கு வெக்கமாக இருக்குது பாட்டி அப்படின்னு அழுகிறாங்க வைன். மினியப்போ டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு, இங்கே பாரு வைன், மற்றவங்களுக்காக நம்ம வாழணும்னு நினச்சா 1 செகண்ட் கூட இந்த பூமியில் நம்மளால் வாழ முடியாது. நம்மளுக்கு என்ன பிடிக்குது, நாம் எதை நோக்கி போகிறோங்கிறது தான் பார்க்கணும். நம்ம செய்கிற வேலைகளும் நம்மளோட சிந்தனையும் மற்றவங்கள ஹார்ம் பண்ணாமல் இருந்தால் போகிறோம். நாம் நம்மளுக்கு நல்லவங்களாகவும் மனசாட்சியோடையும் நடந்துக்கிட்டால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. காட் நம்மளை காப்பாற்றிடுவாங்க. போய் நீ தூங்கு. நீ எந்த தப்பும் பண்ணலையில, எனக்கு நல்லா தெரியும் நீ எந்த தப்பும் பண்ணலை. அப்புறையே நீ அழுகிற, கவலைப்படுற, அந்த டேங்க்கு இருக்குது, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு மினி வைனை அனுப்பி விட்டுட்டாங்க. வைனுக்கே ரொம்ப டல்லாக இருக்குது. மார்னிங்லேருந்து அழுது அமைதியாக எழுந்து தன்னோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. வைன் போகிற வரை வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு வைன் ரூமுக்கு போய் டோரை லாக் பண்ணதும் மினி டக்குன்னு பாட்டிமா கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு, பாட்டி, உண்மையிலே எனக்கு பயமாக இருக்குது பாட்டி. வைனுக்கு தான் ஏதோ தைரியத்தை சொல்லி அனுப்பி விடுறேன், அவன் ஏதாவது பண்ணிவிடுவானா நம்ம 2 பேர்த்தையும் அப்படின்னு கேட்குறாங்க மினி. அப்போ பாட்டிமா, கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது, ஏதாவது நம்ம பண்ணணும். முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம வேறு எங்காவது போகணும் பேபி. உண்மையிலேயே அந்த பையன் பேசுகிறத கேட்கும்போது எனக்கு பக்குன்னு இருந்தது. வெளியே சொல்லிக்கல. ஓரளவுக்கு நான் தைரியமான ஆள். நானே பயப்படுறேன்னா வைன் எந்த அளவுக்கு பயப்படுவா. நம்ம இந்த இடத்த விட்டு வேறு எங்காவது போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஐயோ, இது நம்மளோட சொந்த வீடு, இதை விட்டுட்டு எங்கே போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். கொஞ்சம் வருஷம் கழித்து இங்கே வந்துடலாம். கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த இடத்த விட்டு வெளியில் போகணும். அவன் உண்மையிலே என்ன வேணாலும் பண்ணுவான். வெறி பிடிச்சவன் மாதிரி பேசுகிறான். சின்ன பையன் மாதிரியாக இருக்கான் அவன். ஐயோ, ஏதாவது பண்ணி நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலேயே நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா மினி 2 பேரும் நாளைக்கு எப்படி இங்கேருந்து வெளியில் போகிறது டேங்க்கு தெரியாமல் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜூனோட வீட்டில் ஜூனோட மம்மி டாடி 2 பேரும் ஜூனை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஏண்டா முட்டாள், உன்னோட காலேஜில் படிக்கிற ஒரு குட்டி பையன் அந்த வைன் கூட ஒன்றா இருந்தேன்னு சொல்லிட்டு அழகாக டாக்டரோட சிக்னேச்சர் போட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் கொண்டுட்டு வந்து கொடுக்குறான் அந்த ஸ்டேஜில். வெக்கமாக இருந்தது எங்களுக்கு. பார்க்குறதுக்கு அந்த பொண்ணு நல்ல பொண்ணாட்டம் தான் இருக்கா, ரொம்ப இன்னசென்ட்டாக தெரியுறா பார்க்க. ஆனால் அந்த இன்னசென்ட்டாக இருக்க பொண்ணுங்களையும் நம்ப முடியாது. திருட்டு வேலை பயங்கரமாக பார்த்து விட்டுவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்குங்க. ஆனால் நீ அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே மயங்கி கிடந்திருக்க. அவள் தன்னை விட 3 வயசுக்கு சின்ன பையன் கூட ஒன்றா இருந்திருக்கிறா. ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கலாம். இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு ஜூனை பார்த்து கேட்குறாங்க ஜூனோட மம்மி. ஜூனுக்கு பேசவே முடியலை. தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ணி காட்டுறாங்க. ஐயோ, ஒரு காலேஜுக்கு டீன் நீ, உன்கிட்ட ஒர்க் பண்ணுறவ அந்த வைன் பொண்ணு, அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு தெரியாமல் 2 மாதமாக அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அப்படியே துடிச்ச. நான் அவங்க வீட்டை போய் பார்த்துட்டு டீசெண்டான ஃபேமிலியாக இருக்காங்க,
ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. பணம் என்ன பெரிய பணம், என் பையனுக்கு நல்ல பொண்ணு ஒய்ஃபாக வந்தால் போகிறோன்னு நினச்சிக்கிட்டு நான் ஹாப்பியாக அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டேன். மேரேஜ் அன்னைக்கு தானே தெரியுது வண்டவாளமெல்லாம். ஐயோ, இப்படி ஒரு கேடுகட்ட பொண்ணையா நீ மேரேஜ் பண்ணிக்க துடிச்ச? அந்த பொண்ணு அழகில் மயங்கி எப்படி வேணாலும் இரு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு பொண்டாட்டியா நீ வீட்டில் இருந்தால் போகிறோம் அப்படின்னு எதுவும் நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் கண்டும் காணாமல் விட்டுட்டு தெரிஞ்சியா அப்படின்னு கேட்குறாங்க ஜூனோட டேடி. போதும் நிறுத்துங்க டேடி. ஓ, எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, மார்னிங்லேருந்து எனக்கு டிப்ரெஷனில் பேக் ஹெட்டை வலிக்குது. தேவையில்லாமல் 2 பேரும் எகெயின் அதை பற்றி என்னென்னோ படுத்தி கோபப்படுத்தாதீங்க. 2 months முன்னாடி ஐயோ அந்த பொண்ணு அந்த ஒயின் இருக்காளே டேங்க என்கிட்ட ரொம்ப தொந்தரவு பண்ணுறான்னு வந்து சொன்னான். 1 week சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த டேங்கை. அவங்க டேடி பெரிய ஆள், அவர் கூட நம்மளுக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் டீலிங்ஸ் இருக்குது. 2வது மிஸ்டர் கிம்மை கண்டு இந்த சியோல் சிட்டியே நடுங்குது. அந்த ஆளோட ஒரே பையன், நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா? ஸோ கெஞ்சி கூத்தாடி அந்த பையன்கிட்ட அப்பா ஒரு வாரம் வீட்டில் ஜாலியாக இருந்துட்டு வாப்பான்னு சொன்ன தண்டம். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அழகாக ஒயினை ஸ்கெட்சு போட்டு தூக்கியிருக்கான். இவளும் 3 வயசுக்கு சின்னவன் கூட நினைக்காம அசிங்கம் பிடிச்சவ ஒன்று இருந்திருக்கா. கம்மனியை பக்கத்தில் உட்காந்துருந்தாலே தாலி கட்டுற வரையும் அவன் மட்டும் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தலை. ஐயோ, நான் என்ன சொல்கிறது, உண்மையில் இப்போ கூட என்னால் நம்ப முடியலை. டேங்கோட ஹேண்ட்ஸில் இருந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் நம்பினேன். ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருந்தேன் அந்த ஒயினு. பணத்தை காட்டி மயக்கி விட்டானா அந்த டேங்குன்னு எனக்கு தெரியல. ஐயோ, என்னால் இப்போ கூட அந்த ஒயினு கெட்ட பொண்ணுன்னு நம்ப முடியலை டாடி. சாகனை வருது எனக்கு, என்ன பண்ணி தொலையா? ஐயோ போச்சு, அந்த ஒயின் எனக்கு இல்லை. நான் ஆனால் அந்த ஒயினை உயிரோட விட மாட்டேன். எனக்கு கிடைக்காத ஒருத்தவ எவனுக்கு கிடைக்கக்கூடாது. நான் ஆள் வச்சு விசாரிக்க சொல்லிட்டேன். அந்த ஒயின் டேங்கிட்ட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாளா, இல்லை ஒரு 1 week 2 weeks கழித்து கொண்டு வந்து விடுறோன்னு சொல்லிட்டு ஒயினோட பாட்டி அவங்க வீட்டுக்கு ஒயினை கூட்டிகிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் ஒயின் இப்போ டேங் வீட்டில் இல்லை, பாட்டிமா வீட்டில் இருக்கா. நான் அந்த ஒயினை வாழ விட மாட்டேன் டேங் கூட. நைட்டோட நைட்டு அந்த வீட்டுக்கு நான் ஆள் அனுப்பி குடும்பத்தோடு அவங்களோட கதையை நான் முடிக்க சொல்லிட்டேன். 50 lakhs பணம் அடிச்சிருக்கேன் மாஃபியா கேங்குக்கு. போய் முடிச்சிடுவானுங்க 3 பேத்தையும். அதுக்கப்புறம் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு கிடைக்காத அந்த பொண்ணு என்னை விட 10 வயசுக்கு சின்ன பையன் அந்த டேங். அவனுக்கு கிடைக்க நான் விடுவேனா? நெவர் எவர். இந்த ஜூன் ஒன்று மேலே ஆசைப்பட்டுட்டா அது ஜூன் கிட்ட இருக்கணும். இல்லை அந்த விஷயம் அந்த உலகத்தில் இருக்கவே கூடாது. அப்படி இருக்கும்போது அந்த டேங் கூட நான் வாயினை வாழ விட்டுடுவேனா? மாட்டேன். இன்னும் 2 hours தான். 10 o'clock கரெக்டாக அந்த மாஃபியா கேங் வாயினோட வீட்டுக்கு போயிடும். 3 பேரையும் போட்டு தள்ளிட்டு எனக்கு தகவல் சொல்லிவிடுவானுங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜூன் தன்னோட பேரண்ட்ஸை பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜூனோட பேரண்ட்ஸ்க்கு திக்குன்னு இருக்குது. டேய் என்னது இது? ஐயோ, மார்னிங் அந்த டேங் அக்ரெசிவாக பேசுகிறத பார்க்கும்போதே புரிஞ்சது எந்த அளவுக்கு அந்த ஒயின் மேலே அப்சஸ்டாக இருக்கான் அப்படின்னு. அந்த பொண்ணை போய் கொல்றேன்னு சொல்கிற, கண்டு பிடிச்சானா குடும்பத்தோடு போட்டு தள்ளிடுவான்டா அந்த டேங் நம்மளை அப்படின்னு சொல்கிறாங்க ஜூனோட டேடி. தெரிஞ்சாதானே டேடி, நான் தான் இந்த வேலையை பண்ணேன்னு தெரியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் தன்னோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. எங்கே அதர் ஹேண்ட் டேங் தன்னோட பெட்ரூமில் அப்படியே சீலிங்கை பார்த்து படுத்துட்ருக்காங்க. டேங்கோட மம்மியும் பாட்டிமாவும் டேங் ரூம்குள்ளே வந்து செல்லக்குட்டி டின்னர் சாப்பிடவா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. மோனா, எத்தனை முறை சொல்கிறது, என் பொண்டாட்டி அவங்க மம்மி வீட்டுக்கு போயிட்டா. அவன் நாளைக்கு வந்ததுக்கப்புறம் ஜோடியாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுங்க, சும்மா வந்து என்னை தொந்தரவுப்படுத்தக்கூடாது அப்படின்னு டேங் தன்னோட பாட்டியை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ டேங்கோட மம்மி, என் செல்லக்குட்டி 2 இட்லி சாப்பிடு, இல்லை வேறு என்ன வேணும்னு கேளு, உனக்கு மம்மி இப்போவே ரெடி பண்ணி தர்றேன், என்னோடய ஹேண்ட்ஸ்லேயே ரெடி பண்ணி தர்றேன், நைட்ஸை செய்ய சொல்ல மாட்டேன், எழுந்துரு அம்மு, சாப்பிடாம படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க டேங் மம்மி. ஏய் பிங்கி, நானே கோபத்தில் இருக்கேன். என் பொண்டாட்டிக்காரி தாலியை கழட்டி தூக்கி போட்டு போயிட்டா. எவ்வளவு கடுப்பாக தெரியுமா இருக்கு எனக்கு. அவளுக்கு இருக்கு நாளைக்கு, எப்படியும் அவளை மிரட்டினதுக்கு அவள் வந்துடுவா.
அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னோட மம்மியை பார்த்து. பாட்டிமா அப்போ, ஏண்டா டேய், ஒயினோட வீட்டில் ஒயின்கிட்ட சொன்னியே நீ காலையில் என் வீட்டுக்கு வரலன்னா உன் பாட்டியையும் மினியையும் போட்டு தள்ளிடுவேன்னு, உண்மையிலே போட்டு தள்ள போறியாடா ஒயின் வரலன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்கப்போ எழுந்து உட்காந்து, ஏ மோனா கிளவி, அப்பா நீ ஒருத்தி போதும் என்னோட லைஃப்க்கு வெயிட் வச்சு விட. அவளை மிரட்டுறதுக்கு சொன்னேன்னா அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிவிட்டு நான் ஜெயிலில் போய் உட்காந்து கம்மின்றதா? மூஞ்சியை பாரு மூஞ்சிய, மண்டையில் மசாலாவே கிடையாது. உன்னைய போய் என் தாத்தா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காரே அந்த ஆளை சொல்லணும் அப்படின்னு பாட்டிமாவை பார்த்து டேங் திட்டிக்கிட்டே ரெஸ்ட் ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் டின்னர் வேணான்னு சொன்னதுனால பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. டேங் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்து ஒயினை தான் யோசித்து பார்த்துட்ருக்காங்க. டேங்க்கு ஏன்னு தெரில, மனசுக்கு ஒரு விதமான பாரத்தை ஃபீல் பண்ண முடியுது. என்ன ஆச்சு எனக்கு? ஒயின் ஒரு வேளை அழுதனால அவளை அழுக விட்டுட்டோமேன்னு எனக்கு எதுவும் மனசுக்கு பாரமாக இருக்கா? ஏன் ஒயினுக்கு ஏதோ பிரச்சனைன்னு என் மனசுக்கு தோணிகிட்டே இருக்குது. என்னவா இருக்கும்? எங்கேயே இருந்து குழம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவளோட வீட்டுக்கு போயிட்டு சும்மா வெளியில் இருந்தாவது நான் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு டேங் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு தன்னோட கார் கீ எடுத்துக்கிட்டு இப்போ ஒயினோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க டேங். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் இப்போ தன்னோட கார் எடுத்துகிட்டு ஒயினோட வீட்டுக்கிட்ட வர்றாங்க. ஏன்னு தெரில, டேங்க்கு ஒரு விதமான பதட்டத்தை ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அந்த இடமே கும்மிருட்டாக இருக்குது. தூரத்தில் ஒரு கார் இருக்குது. சைட்லேயே 2-3 காரை பார்க் பண்ணியிருக்காங்க. ஒயினோட வீட்டில் ஒரு கார் இருக்குது, ஆனால் அது சாதாரணமான கார். ஆனால் இந்த காரை பார்க்கும்போது ஒயிட் கலரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இருக்குது. சைடில் இருக்க கார்ஸ் எல்லாம் பிளாக் கலரில் மாஃபியாஸ் யூஸ் பண்ணுற கார் போல் தெரியுது. டேங் கொஞ்சம் அமைதியாக அப்படியே காரை சைடில் பார்க் பண்ணிவிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே காருக்குள்ளே உட்காந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. டேங்க்கு ஏன்னு தெரில, காரை விட்டு கீழே இறங்கி ஒயினோட வீட்டுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஃபீல் பண்ண முடியுது. ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல, ஏன்னா மனசுக்கு ஏதோ ஒரு உறுத்தல். டேங் டக்குன்னு தன்னோட காரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கிடுகிடுன்னு ஒயினோட வீட்டுக்கிட்ட போய் மெயின் டோர்கிட்ட காலிங் பெல்லை கிளிக் பண்ணுறதுக்காக ஹேண்ட்ஸை காலிங் பெல் பட்டனில் அப்படியே வைக்கிறாங்க. ஆனால் காலிங் பெல்லை கிளிக் பண்ணலை. உள்ளுக்குள்ளே பயங்கரமாக அழுது கத்துற சவுண்டு கேட்குது. வீட்டுக்கிட்ட போகும்போது தான் சவுண்டை ஃபீல் பண்ண முடியுது. அதுவும் மைல்டாக கேட்குது டேங்கோட இயர்ஸ்க்கு. பை காட், ஏதோ பிரச்சனை. ஒயின் வீட்டில் ஜென்ஸே கிடையாதே, மேல் வாய்ஸ் கேட்குது உள்ளேருந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டே டேங் நெக்ஸ்ட்டு செகண்டே டோரை வைடாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. வெளியில் இருக்க கிரில் கேட் கிட்ட தான் காலிங் பெல் வச்சுருப்பாங்களா. ஸோ கிரில் கேட் ஓப்பனில் தான் இருக்குது, ஆனால் மெயின் டோர் உள்பக்கமாக லாக்கில் இருக்குது. டேங் இப்போ தன்னோட லெக்ஸை வச்சு அப்படியே ஓங்கி ஓங்கி ஹிட் பண்ணுறாங்க அந்த டோரை. கிட்டத்தட்ட ஒரு 10 கிக்ஸ்க்கு மேலே டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. லிவிங் ஏரியாக்குள்ளே போய் டேங் நிற்கும்போது பயங்கரமான ஷாக். டோரை இந்த மாதிரி கிக் கொடுத்து உடச்சிக்கிட்டு உள்ளே வந்ததும் உள்ளே நின்றுக்கிட்டு இருக்க ஒரு 8-7 மெம்பர்ஸ்க்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஏய் கிம் தயாங் அப்படின்னு சைடில் நிற்கிற ஒரு பர்சன் சொல்கிறாங்க. கிம் தயாங்க நல்லா தெரியும் அங்கே இருக்கிறவங்களுக்கு. ரீசன், கிம்மோட டேடி பெரிய ஆள். ஸோ ஏகப்பட்ட ஈவெண்ட் பார்ட்டிஸ்லாம் தன்னோட பையனை மிஸ்டர் கிங் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ மாஃபியா கேங்குக்கும் மிஸ்டர் கிம்முக்குமே பிஸ்னஸ் ரீதியில் நிறைய தொடர்புகள் இருக்கும். ஸோ தேங்க பார்த்ததும் தேங்கோட வீட்டு ஆளுங்க போல இவங்க அப்படின்னு நினச்சிட்டு கிடுகிடுன்னு அந்த இடத்த விட்டு ஓட பார்க்குறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரும். ஐ மீன் அந்த மாஃபியா மெம்பர்ஸ் எல்லாரும். டேங் ஓடுறவங்கள பிடிக்கலான்னு கிட்ட போகும்போது 2 பேரோட காலரை அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படியே 2 பேரில் ஒரு ஆள் தன்னோட காலரை எடுத்து விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இன்னொரு ஆளை கிருப்பாக பிடிச்சிட்டாங்க டேங். அப்படியே ஹேண்ட்ஸை பிடிச்சி பேக்கில் திருப்பி நல்ல ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க பேக் போன் கிட்ட. அப்படியே குப்பரடிச்சு விழுந்துட்டான் அந்த பர்சன். டேங் அப்படியே ஹாரை பிடிச்சி திருப்பி, யார்ரா நீ, இங்கே வந்து என்னடா பண்ணுறீங்க, யார் உங்களை அனுப்புனது அப்படின்னு அதட்டுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை அந்த பர்சனுக்கு. விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க அப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறான் அந்த பர்சன். டேங் அந்த பர்சனை ஓங்கி ஒரு பஞ்ச் கொடுத்து அப்படியே கொலாப்ஸ் ஆக வச்சுட்டாங்க. ஒரு 2 பஞ்சிலேயே கொலாப்ஸ் ஆகிட்டான் அந்த பர்சன்.
டேங் ஒரு வெறி பிடிச்ச ஆள் மாதிரி அந்த வீட்டை விட்டு வெளியில் ஓடி போய் காரை அப்படியே பேக்வேர்டில் திருப்பி அங்கேருந்து கிளம்ப ரெடியாகிற மற்ற ஆட்களை போய் அப்படியே காருக்குள்ளேயே ஹிட்டு கொடுத்து அப்படியே காரிடோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே சைடில் இருந்த காரில் வரிசையாக ஏறி எல்லோரும் ஓடியே போயிட்டாங்க அந்த இடத்த விட்டு. எகெயின் தயாங் வீட்டுக்குள்ளே வந்து அந்த பர்சனை தான் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அந்த பர்சன் கொஞ்சம் ஸ்டெடியாகி எழுந்து உட்காந்துருப்பாங்க. டேய், யாரடா உன்னை அனுப்புனது, எதுக்குடா இங்கே வந்தீங்க அப்படின்னு ஷவுட் பண்ணுறாங்க டேயாங். யார் அனுப்புனது அப்படின்னு ஷவுட் பண்ணும்போது மிஸ்டர் கிம் மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்து நிற்கிறான் அந்த பர்சன். டேயாங் வந்து என்னது சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே டேங்கை எத்தி விட்டுட்டு வெளியில் ஓடி போயிட்டான் அந்த பர்சன். டேங்கை பார்த்து தான் மிஸ்டர் கிம் என்னை அடிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக பதட்டத்தில் மிஸ்டர் கிம்னு அந்த பர்சன் கத்திருப்பான். ஆனால் பாட்டிமா வைன் மினியை பொறுத்தளவுக்கு யார் உன்னை இங்கே அனுப்புனதுன்னு சொல்லும்போது வெறுமன மிஸ்டர் கிம்னு அந்த பர்சன் சொன்னதும் டேங்கோட டேடி தான் தன்னோட பையன் கூட வைன் வாழ மாட்டேன்னு சொன்னதும் டேங்க்காக ஃபேமிலி மெம்பர்ஸை போட்டு தள்ளுறதுக்காக யாரையோ அனுப்பியிருக்காங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க வைன் அப்புறம் பாட்டிமா மினி 3 பேரும். ஆனால் அந்த பர்சன் டேங்கை பார்த்து தான் மிஸ்டர் கிம் அடிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக எழுந்து நின்று மிஸ்டர் கிம்னு சொல்லியிருப்பாங்க. எகெயின் டேயாங் யார் அனுப்புனதுன்னு கேட்குறதுக்குள்ளே அப்படியே அந்த பர்சன் டேங்கை தள்ளி விட்டுட்டு ஓடிருப்பாங்க. ஸோ யார் அனுப்புனதுன்னு தெரியாமல் போயிடுச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. டேயாங் அப்போ அந்த பர்சனை துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. அதுக்குள்ளே பேக்கில் இருந்த காரில் ரெடியாக அந்த மாஃபியா கேங் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த பர்சன் ஓடினதும் கூட்டிண்டு அந்த இடத்த விட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஸ்பீடில் ஓடியே போயிட்டாங்க. டேயாங் இழுத்து ப்ரீத் பண்ணிவிட்டு எகெயின் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. ஏன்னா வந்திருந்த பர்சன்ஸ் மாஃபியா கேங்கை சேர்ந்த மெம்பர்ஸ்னு நல்லா தெரியுது டேங்க்கு. ஏன்னா அவங்க யூஸ் பண்ண காரோட மாடல் இப்படி. ரெண்டாவது நல்ல வெல் பில்ட் பாடியோட பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமுறுத்துகிற தோற்றத்தில் தான் இருந்திருப்பாங்க. டேங்கோட டேடி தன்னோட பிஸ்னஸ்க்காக நிறைய மாஃபியா கேங்ஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருப்பாங்களா. ஸோ அந்த டைமில் தன்னோட வீட்டுக்கு இந்த மாதிரி பர்சன்ஸ் வர்றதை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க டேயாங். ஸோ அதனால் கன்ஃபார்ம்டாக ஏதோ மாஃபியா கேங்கில் இருந்து தான் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள இப்போ வரையும் டேயாங் அந்தளவுக்கு கவனிக்கல. ஏன்னா டேங்கை வந்து டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போனதுமே அங்கே இருக்கிறவங்கள பிடிக்கணுங்கிற எண்ணத்தில் அவங்கள துரத்துறதுலையே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு டேயாங் ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன ஆனாங்கன்னு தெரியாமல் ஒரு பதட்டத்தோட லிவிங் ஏரியாவுக்குள்ளே வர்றாங்க டேயாங். பாட்டிமாவுக்கு பேகெட் நல்லா அடியாகி அப்படியே கொலாப்ஸ் ஆகி ஃப்ளோரில் விழுந்து கிடக்குறாங்க. மினிக்கு நல்லாவே ஸ்டொமக்கில் நைஃபை வச்சு குத்திருக்காங்க. பாட்டிமாவோட ஸ்டொமக்கில் இருந்துமே ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கு. வைனுக்கு ஃபோர்ஹெட்டில் நல்லா அடிபட்டு பிளட் அப்படியே ஃப்ளோ ஆகுது. வைன் ஒரு ஆஃப் கான்ஷியஸில் உட்காந்துட்ருக்காங்க. கத்தி கூட அழ முடியலை வைனுக்கு. பாட்டிமாவும் மினியும் கொலாப்ஸ் ஆகியிருக்காங்க. ஐயோ என்னது இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைனை வந்து அப்படியே தூக்குறாங்க டேயாங். பாட்டி மினி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அழுகிறாங்க வைன். அழாத இரு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேயாங் டக்குன்னு மினியையும் பாட்டிமாவையும் 1 by 1 தூக்கிட்டு போய் தன்னோட காரில் படுக்க வச்சுட்டு வைனை கைத்தாங்களாக பிடிச்சிட்டு போய் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நெக்ஸ்ட்டு செகண்டே காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு ஒரு ஹை ஸ்பீடில் ஹாஸ்பிட்டல் நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க டேயாங். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேயாங் வைனுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அப்படியே இப்போ தான் ரூம்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து கேரிடோரில் உட்கார வைக்கிறாங்க. பாட்டிமாவுக்கும் மினிக்கும் ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. நல்லா ஆழமான கத்தி குத்து பாட்டிமாவுக்கு. மினிக்கு ரொம்ப ஆழமாக கிடையாது, லைட்டாக தான் ஸ்டொமக்கில் நைஃபை வச்சு குத்திருப்பாங்க அந்த மாஃபியா கேங்கை சேர்ந்தவங்க. வைன் வந்து ஃபஸ்ட்டு டோரை ஓப்பன் பண்ணும்போது வைனை பிடிச்சி ஒரே ஏற்றிருப்பாங்க வந்த பர்சன்ஸ். அந்த டைமில் வைன் சைடில் போய் விழுகும்போது ஒரு சேரில் இடித்து தான் ஃபோர்ஹெட்டில் அடிபட்டு ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ வைனுக்கு அந்தளவுக்கு அடி கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்த பாட்டிமாவுக்கு மினிக்கும் தான் நல்ல காயம், உடம்புல பலமாக அடி போட்டிருப்பாங்க அந்த பர்சன்ஸ். அதுக்கப்புறம் தான் நைஃபை வச்சு குத்திருப்பாங்க மினியையும் பாட்டிமாவையும். வைனுக்கு ஹெட்டில் ஹிட் ஆனதும் அப்படியே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஆகி ஒரு ஸ்டேபிளான ஸ்டேட்டுக்கு வந்து எழுந்து பாட்டிமாக்கிட்ட போகிறதுக்குள்ளே ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் இவ்வளவு நடந்திருக்கும். ஸோ வைன் பயங்கரமாக அழுதுகிட்டு அந்த கேரிடோரில் உட்காந்துட்ருக்காங்க.
டேங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துக்கிட்டே, எந்த கேங்கை சேர்ந்தவனுங்கன்னு தெரியலையே, அவசரத்தில் நம்பர் பிளேட்டை கூட நான் கவனிக்க விட்டுட்டேனே, யார் என்னோட பொண்டாட்டி வீட்டுக்கு வந்து சண்டை போட்டது, கொல்றதுக்கு முயற்சி பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு யார் எதிரிகள், ஐயோ என்ன பண்ணுறது, ஐயோ இந்த கிழவியும் இந்த மினியும் சாகக்கூடாது, நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டிக்கு அவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்குமே, அவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, இல்லாட்டி இவ ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு புலம்பிக்கிட்டே அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துகிட்ருக்காங்க. வைன் அப்படியே சாஞ்சு உட்காந்து ஒரு ஃபயர் ஐஸில் டேங்கை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா வைனை பொறுத்தளவு டேங் தான் மாஃபியா கேங்கை வச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகளை பண்ணினது. ஸோ மாஃபியா கேங் இந்த அளவுக்கு தங்களை ஹார்ம் பண்ணும்போது டேங் அந்த டைமில் வந்து இவங்களை காப்பாற்றுற மாதிரி ஹீரோயிசம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு இப்படி பண்ணியிருக்காங்கன்னு வைன் நினச்சிக்கிட்டு இப்போ உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி தானே அமைஞ்சிருக்கு. ஸோ வைன் டேங் தான் இத்தனைக்கும் காரணம்னு நினச்சிட்டு அப்படியே ஒரு ஃபயர் ஐஸில் டேங்கை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. இதை பற்றி டேங்க்கு எந்த ஐடியாவும் கிடையாது. டேங் அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துகிட்ருக்காங்க. டேங்கோட மம்மி டேடி பாட்டிமா எல்லாருமே இப்போ டேங் ஃபோன் பண்ணி சொன்னதும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வைன் வந்து அப்படியே சாஞ்சு ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஷூவோட சவுண்டும் ஹீல்ஸோட கிளிக்கிங் சவுண்டும் கேட்குது. சைடில் திரும்பி பார்க்கும்போது பாட்டிமா, பிங்கி ஆண்டி, டேங்கோட டேடி 3 பேரும் வந்துட்டுருக்காங்க ஒரு ஃப்யூரியஸ் ஃபேஸோட. டேங் இவங்க டேடியையும் மம்மியும் பார்த்துட்டு குடுகுடுன்னு அவங்கக்கிட்ட போய், டேடி யாருன்னு தெரியலை, ஒரு மாஃபியா கேங் என் பொண்டாட்டி ஃபேமிலியை ஹார்ம் பண்ணுறதுக்கு வந்திருக்கானுங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் கன்ஃபார்ம்டே பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒருத்தவங்கள பார்த்ததும் அவங்க மாஃபியா கேங்கை சேர்ந்தவங்கன்னு டேங்கால் எப்படி சொல்ல முடியும்? ஸோ டேங் முன்னாடி அவங்கள அனுப்பி விட்டுட்டு காப்பாற்றுற மாதிரி பின்னாடி வந்திருக்காங்க. இந்த மாதிரி தன்னை காப்பாற்றி தாங்கிட்ட நல்ல பேர் வாங்கி தன்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக இப்படி எல்லாம் பில்டப் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டாங்க வைன். ஏன்னா சாதாரணமான ஆட்களுக்கு மாஃபியா கேங் எப்படி இருப்பாங்க, ஸோ அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது இல்லையா? டேங் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மாஃபியா கேங்ஸோட சில பிஸ்னஸ் டீலிங்ஸ் இருந்திருக்கும். அதனால டேங்க்கு நல்லா தெரியுது. அப்போ டேங்கோட டேடி சொல்கிறாங்க, விட்டுத்தள்ளு, நல்லபடியாக இருக்காங்கள்ல பாட்டிமாவும் மினியும் அப்படின்னு கேட்குறாங்க டேங்கை பார்த்து. அதுக்கு டேங், ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு, வைனுக்கு ஃபோர்ஹெட்டில் நல்லா அடி, ஸ்டிச் எதுவும் தேவையில்லை, நார்மலாக மெடிசன் போட்டு கட்டு போட்டு விடுங்கன்னு சொன்னேன். வைனோட ஃபேஸில் ஃபோர்ஹெட்டில் கட்டு விழுந்து ஸ்டிச் போட்டால் அசிங்கமாக இருக்கும், அதனால தான் நான் மெடிசனில் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கோபம் வருது வைனுக்கு. நான் அழகாக இருக்கணும், அதுதான் உனக்கு முக்கியம், இவ்வளோ பெரிய வேலையை பண்ணிவிட்டு நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா நீ? உங்கள் குடும்பத்தை நான் என்ன பண்ணுறேன் பாரு. எனக்குன்னு இருக்கிறது என் பாட்டிமாவும் மினியும் தான், அவங்களோட உயிரோடு நீ விளையாண்டுருக்கையில் நான் பயப்படுற பொண்ணாக இருக்கலாம், ஆனால் கோலை கிடையாது, அதை உனக்கு நான் கண்டிப்பாக காட்டுவேன். என் ஃபேமிலியை ஹார்ம் பண்ணிவிட்டு என் கூட நீ ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணலான்னு பார்க்குறியா? உனக்கு இருக்குது. நீ என்னை விட 3 வயசுக்கு சின்ன பையன், ஆனால் நீ இந்த அளவுக்கு இறங்கிட்டீல, இதுக்கப்புறம் நான் உனக்கு பயப்பட மாட்டேன். உன்னையும் உன் ஃபேமிலியையும் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. நீ இந்த மாதிரி வளர்ந்து இருக்கிறதுக்கு உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்குற செல்லம் தான் காரணம். முதல்ல உன் ஃபேமிலி மெம்பர்ஸை ஒரு வழி பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஒன்றே ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு தனக்கு தானே வைன் நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ தான் டேங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வைனை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஐயோ என்னது இத்த தண்டி காட்டு நெத்தியில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேங்கோட மம்மி வைன் கிட்டே போகிறாங்க. வைன் அப்படியே ஐஸை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மோ அழக்கூடாது, நாங்கள்லாம் வந்துட்டோம். யாருன்னு தெரிலம்மா, ஏதோ மாஃபியா கேங் வந்து உங்களை ஹார்ம் பண்ணியிருக்காங்களாமே, டேங் சொல்கிறான். ஒன்றும் பண்ணாது தங்கம், பாட்டியும் மினியும் நல்லா ஆயிடுவாங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவங்கள காப்பாற்றிவிடுவோம், நீ கவலைப்படாதே என் தங்கமே அப்படின்னு டேங்கோட மம்மியும் பாட்டிமாவும் வைன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் வைனுக்கு மனசு முழுக்க வெறுப்பு. எந்த அளவுக்கு என் ஃபேமிலியை ஹார்ம் பண்ணிவிட்டு நல்ல பிள்ளை மாதிரி பேசுகிறீங்களே நீங்கள் எல்லோரும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த டேங் இருக்கானே கேடுக்கிட்டப்பேன், அவன் உங்கள்கிட்டலாம் சொல்லாமையே அந்த வேலையை பார்த்துருப்பான். மாஃபியா கேங்குன்னு வந்தது சொல்கிறீங்களா ஈஸியாக இருக்கு உங்கள் எல்லாத்துக்கும்.
இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நான் ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டேன். எல்லா வேலையும் பார்த்துட்டு நல்ல பிள்ளை மாதிரி பேசுகிறீங்களா எனக்கிட்ட? நல்ல பிள்ளை மாதிரியே உங்கள் கூடயே இருந்துக்கிட்டு அவங்க எல்லாரோட நிம்மதியையும் நான் கெடுக்கிறேன் இருங்க அப்படின்னு வைன் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக அந்த சேரில் சாஞ்சு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. மார்னிங் 8 o'clock ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து இப்போ தான் டாக்டர் வெளியில் வர்றாங்க. டேங் கிடுகிடுன்னு போய் என்னாச்சு டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு 6 மந்த்துக்கு பாட்டிமா ரெஸ்ட் எடுக்கணும். மினிக்கு லைட்டான காயம்தான். மினிக்கு ஃபஸ்ட்டே ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. ரெஸ்ட் எடுக்க வச்சுருந்தோம் தேட்டரில். பாட்டிமாவுக்கு பேக்கெட்லேயும் பயங்கரமான காயம். ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 2 பேரும் சேஃபாக இருக்காங்க. இன்னும் ஒரு 8 ஹவர்ஸில் பாட்டிமாவை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம். மினியை ஆல்ரெடி ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ரூம் நம்பர் 107 நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்த செகண்ட் டே வைன் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்களா டாக்டர் சொல்கிறத. வைன் டக்குன்னு எழுந்து ரூமுக்கு போகணும், மினியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாமா போய் பார்க்கலாம் வா அப்படின்னு டேங்கோட டேடி வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சு ரூம் நம்பர் 107க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு 1 வீக் பாஸ் ஆகிடுச்சு. பாட்டிமா மினி 2 பேரும் நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஸோ மினி, பாட்டிமா, வைன் 3 பேருமே தங்களை ஹார்ம் பண்ண வந்தவங்க டேங் அனுப்பின ஆளுங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வைன் சொல்கிறத அமைதியாக கேட்டுட்ருக்காங்க மினியும் பாட்டிமாவும். பாட்டி, கண்டிப்பாக இந்த டேங் என்னை விடமாட்டான், எனக்கு தெரிஞ்சிடுச்சு. என்கிட்டயே உங்கள் 2 பேரையும் மார்னிங் நான் வீட்டுக்கு வராட்டி போட்டு தள்ளிடுவேன்னு சொன்னவன் தானே. ஆனால் நைட்டே அவனோட கிரிமினல் மைண்டை காட்டிட்டான். நான் அவன் கூட போகிறேன் பாட்டிமா. அவன் கூட போயிட்டு அவனை என்ன பண்ணுறேன்னு பாருங்க. எனக்கு வேறு வழி இல்லை. என்னால் அவனை விட்டுட்டு இங்கிட்ட ஓட முடியாது. அவன் எங்கே போனாலும் பிடிச்சிடுவான். அந்தளவுக்கு அவனுக்கு பணமும் இருக்குது, அதிகாரமும் இருக்குது. ஆனால் நான் அவன் கூட போய் இருந்து அவனுக்கு நல்லா பாடத்தை கற்றுக் கொடுப்பேன். நான் அவன் கூட போகிறேன் பாட்டிமா. நீங்களும் மினியும் பத்திரமா இருங்க. இன்னும் 1 வீக்கில் நீங்கள் 2 பேருமே வீட்டுக்கு போயிடலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் தினமும் வந்து உங்களை பார்க்குறேன். கொஞ்ச நாளில் நான் அந்த டேங்கை விட்டு ஒழிச்சிட்டு அங்கக்கிட்ட வந்துடுவேன். கொஞ்ச நாள் நீங்கள் பொறுத்துக்கோங்க. அவனுக்கு நான் கண்டிப்பாக ஒரு லெசன் கற்றுக் கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு வைன் பாட்டிமாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு பெரிய பேஸ்கெட் நிறையா ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிட்டு டேங் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வர்றாங்க. டேங்கை பார்த்துட்டு பாட்டிமா, வா தம்பி, ரொம்ப நன்றிப்பா, வாப்பா உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நன்றி நன்றின்னு என்னை பார்க்குறப்பெல்லாம் சொல்கிறீங்க? இது சாதாரணமான ஒரு விஷயம். எனக்கு அன்றைக்கி நைட்டு மனசு சரியில்லை. வைனை பார்க்கலான்னு நான் வந்தேன். யாரோ உங்களை ஹார்ம் பண்ணுற மாதிரி எனக்கா ஃபீல் ஆனது. அதனால தான் வீட்டு டோரை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்தேன். நான் நினச்சது போலவே உங்களை ஒரு வழி பண்ணுறதுக்கு யாரோ வந்திருக்கானுங்க. யாருன்னு தான் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க டேங். வைன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீ அனுப்புனவனை நீனே கண்டுபிடிப்பியா? உனக்கு இருக்குடா அப்படின்னு வைன் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. டேங் அப்போ வைனை பார்த்து, வைன் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் டேங்கை பார்த்து, ஒரு 1 வீக் கழித்து பாட்டிமாவையும் மினியையும் நான் வீட்டில் விட்டுட்டு உங்கள் கூட வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்போ டேங் சொல்கிறாங்க, ஏய், எதுக்காக பாட்டிமா அங்கே இருக்கணும்? மினியும் பாட்டிமாவும் நம்ம வீட்டில் வந்திருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டிமா, இல்லைப்பா, என்னோடய வீட்டில் இருந்தால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீ வைனை கூட்டிகிட்டு போ உன்னோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் அதுக்கு மேலே எதுவும் பேசலை. இங்கே பாருங்கள், இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எனக்கு பிடிக்காது. என் வீட்டுக்கு வந்து நீங்கள் தங்குங்க. உங்களோட வீட்டில் போயிருந்தால் அங்கே மெய்ட்ஸும் இல்லை, யாரும் இல்லை, கஷ்டமாக இருக்காது உங்களுக்கு. என் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, என் பேத்தியே நான் உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் வரமாட்டேனா? மினியை கூட்டிகிட்டு வரமாட்டேனா? எனக்கும் மினிக்கும் என் வீட்டில் இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கூட பேசிக்கிட்டு ஜாலியாக நாங்கள் இருப்போம். எங்களுக்கே முடியலைன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அதுக்கு மேலே டேங் எதுவும் சொல்லலை. ஓகே, 1 வீக் அப்புறம் உங்களை கொண்டு வந்து வீட்டில் விட்டுண்டு நான் என்னோடய வைனை கூட்டிகிட்டு என்னோடய வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை விட்டால் 3 வயசுக்கு சின்ன பார்ப்பேன்.
ஆனால் எப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் என் பாட்டிக்கிட்ட அப்படின்னு வைன் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு டேங்கை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. டேங் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு பாட்டிமாவும் மினியும் பக்கத்தில் இருக்காங்கன்னு கூட கூச்சப்படலை. கிடுகிடுன்னு வைன்கிட்ட போய் அப்படியே கீழே குனிஞ்சு வைனோட சீக்ஸை அப்படியே பிடிச்சு தன்னை பார்க்க வச்சு லிப்ஸில் டைட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு பத்திரமாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. டேங் அங்கிட்டு போனதும் வைன் தன்னோட லிப்ஸை அப்படியே சாரி பல்லுவை வச்சு அப்படியே ரப் பண்ணிவிட்டு கர்மம் சிங்கம் பிடிச்சுவேன் அப்படின்னு வாய் விட்டே சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 1 வீக் பாஸ் ஆகிடுச்சு. டேங் தன்னோட கார்லேயே பாட்டிமாவையும் மினியையும் வைனையும் பாட்டிமா வீட்டில் விட்டுட்டு பாட்டிமா முன்னாடியே பாட்டிமா வீட்டு பூஜை ரூமில் வைனுக்கு எகெயின் அவங்க முதல்ல கட்டிவிட்ட தாலியை பாட்டிமா முன்னாடி அழகாக பூஜை ரூமில் வச்சு வைனுக்கு எகெயின் தாலி கட்டி விட்டுட்டு தன்னோட மேன்ஷனுக்கு வைனை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. பாட்டிமா வைன் டேங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு அழகாக காரில் உட்காந்து போகிறதையே அமைதியாக வாசலில் நின்று பார்த்துட்டு, மினி எவ்வளவு குயிக்காக வைன் நம்மக்கிட்ட வர்றாளோ அவ்வளவு குயிக்காக நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும். ஸோ நம்ம இந்த சிட்டியை விட்டு வேறு எங்கேயாவது போகிறதுக்கு, அதாவது டேங்கோட கண்ணுக்கு தெரியாத வேறு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா சொன்னதை கேட்டதும் மினி, ஓகே பாட்டிமா, எதுக்கும் கவலைப்படாதீங்க, வைன் டயாங் கூட இப்போ போகிறது தான் நல்லது. கொஞ்ச நாள் டயாங்கிட்ட இருந்து டயாங்கிட்ட கொஞ்சம் நம்பிக்கையை சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரும்போது அழகாக வைனை கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். அதுக்கப்புறம் டேங்கோட கைக்கு வைன் சிக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னு மினியும் பாட்டிமாவும் நினச்சிக்கிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.